கப்பாப் இப்ன் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இரும்பு வேலை செய்து வாழ்ந்த ஒரு அடிமை. ஆரம்ப காலத்திலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் குறைஷ் மக்கள் அவரை கடுமையாக துன்புறுத்தினர். ஒரு நாள் அவரை சூடான நெருப்பு கற்களின் மேல் படுக்க வைத்து மார்பை காலால் அழுத்தி சித்திரவதை செய்தார்கள். அவரது முதுகின் தோல் எரிந்து உரிந்தது. ஆனால் எந்த நிலையிலும் அவர் இஸ்லாத்தை விடவில்லை. ஒருமுறை அவர் நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு துவா செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார். அப்போது நபி அவர்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இன்னும் கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள், ஆனாலும் மார்க்கத்தை விட்டுவிடவில்லை என்று கூறி பொறுமையை நினைவூட்டினார்கள். இதனால் கப்பாப் அலி மேலும் உறுதியுடன் பொறுமையை தேர்வு செய்தார். பின்னர் இஸ்லாம் வெற்றி பெற்றது, செல்வமும் வந்தது. ஆனாலும் அவர் அழுதார். நாம் நன்மைகளை உலகிலேயே பெற்றுவிட்டோமோ என்று பயந்தார். இந்த சஹாபியை நெருப்பில் படுக்க வைத்தார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்தை விடவில்லை. சுபஹானல்லாஹ்.